நண்பர்களே, என்னோட 100 நாள் சவாலில் நாள் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காலைல எழுந்திரிச்சா ஒரே தலைவலி. என்னன்னு பார்த்தா என்னோட ஒரு சைடு கண்ணு வீங்கிருக்கு. கண்ணில் கட்டி வந்தாலும் கடமை தவறக்கூடாதுன்றதுனால உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு என்னோட ப்ரோட்டீன் ப்ரொடியூசர்களுக்கு சாப்பாடை போட்டுட்டு அப்படியே என்னோட எனர்ஜிக்கு ஒரு சுகர் இல்லாத பிளாக் காஃபி போட்டுட்டு காலையிலே குடிச்சிட்டேன். காஃபி குடித்தா அதே எனர்ஜியோட ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ண போயிட்டேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன வார்ம் அப்லாம் பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடியே வார்ம் அப் பண்ணிட்டேன், நீங்கள் இன்ஜுரியே இல்லாமல் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். வார்ம் அப் பண்ணி முடித்த உடனே ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த்துக்காண்டி எல்லா ஒர்க் அவுட்டும் பண்ணேன். அதிலே ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் என்னோடய பிளான்ஸ் ட்ரை பண்ணேன். முன்னாடி இப்போ இருக்கிறத விட என்னோடய பிளான்ஸ் இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் ட்ரை பண்ணால் என்னால் இன்னும் பெட்டராகவே பிளான்ஸ் பண்ண முடியும். நானும் ஹேண்ட் ஸ்டாண்டை திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி கரெக்டான ஃபார்ம் கொண்டு வந்துடலான்னு பார்க்குறேன். அது பேரலல்ஸில் பண்ணும்போது இன்னும் கஷ்டமாகவே இருக்குது. ஆல்மோஸ்ட் என் ஷோல்டர்லாம் வலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் இதோட போதும் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் அவுட்டை முடிச்சுக்கிட்டேன். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒரு கோல்டு ஷவர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அதுக்கடுத்து நான் படிக்க கிளம்பிட்டேன். எனக்கு டிஎஸ்சியில் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். இன்றைக்கி டே 1னால சின்ன சின்ன ப்ராப்ளமோடு முடிச்சுக்கிட்டேன். படித்து டயர்டாகி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தூங்க போயிட்டேன். அதுக்கப்புறம் அலாரம் அடித்து எழுந்திரிச்சு நாளைக்கு காலேஜ் ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும், எல்லாத்த வேலையும் முடிச்சுட்டு திரும்ப ஒர்க் அவுட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிட்டேன். நானும் திரும்ப ஹேண்ட் ஸ்டாண்டை பண்ணியே திருவேன்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் ஒன்றும் முடியல. அதனால சும்மா போஸ்ட் மட்டும் கொடுத்துட்டு திரும்ப இறங்கி கீழே வந்துட்டேன். இதனால் எனக்கு அசைன்மெண்ட் வேறு இருந்துச்சு. அதை எழுதி முடிச்சுட்டு மற்ற ரிட்டன் ஒர்க்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சு இந்த நாளை முடிச்சுக்கிட்டேன். டே 1 கம்ப்ளீட்டாக டே 2ல் பார்க்குறேன். ஸ்டே வித் மீ.